அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வருகிற 1/5/2024 முதல் 13/5/2025 வரை, அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 தேதி புதன்கிழமை பகல் 1:05 குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு, அதாவது ரிஷபராசிக்கு செல்லுகின்றார். இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 1ஆம் தேதியே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரு பயிற்சியினால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய 7 ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல பலன்களை அடைவார்கள் என்றும், மீதமுள்ள மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இல்லை, குறைந்த பலன்களே நடைபெறும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வருகிற 29/6/2024 சனி பகவான் வக்கரமடைகிறார். 8/10/2024 குரு பகவான் வக்கரமடைகிறார். 15/11/2024 சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 4/2/2025 குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 29/3/2025 சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லுகின்றார். 14/5/2025 குரு பகவான் மீண்டும் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். இப்போது நாம் சொல்லி வரும் பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலருக்குமே பொருத்தமானதையாகும். நாம் சொல்லி வரும் பலன்கள் அனைத்துமே குரு பகவானின் சஞ்சாரத்தையும் இதர மற்ற கிரக நிலவரையும் கருத்தில் கொண்டும் கவனத்தில் கொண்டும் கோச்சார ரீதியாக சொல்லப்பட்ட பலன்களாகும். இருந்தாலும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதக விஷயத்தின்படியும் தற்போது நடந்து வரும் தசாபுக்தியின்படியும் சொல்லப்பட்டிருக்கும் பலன்களிலே மாற்றம் ஏற்படுவதற்கும், அதாவது நல்ல பலன்களாகவே சொல்லியிருக்கும் இடத்திலே சிறிதளவு கெடு பலன்களாக மாறி நடப்பதற்கும், கெட்ட பலன்களாகவே சொல்லியிருக்கும் இடத்திலே சிறிதளவு நல்ல பலன்களாக மாறி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நேயர்கள் எதற்கும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தேவையான போது சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வது மூலம் நன்மைகள் அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இனி 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி நேயர்களுக்கு, அதாவது அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் மேஷராசியில் அடங்குவார்கள். அன்பான மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே உங்கள் ராசியிலே வீட்டிருந்த குரு பகவான் வருகிற 1/5/2024 புதன்கிழமை பகல் மணி 1:05 கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு, அதாவது ரிஷபராசிக்கு செல்லுகின்றார். இதுவே தான் குரு பயிற்சி என்று சொல்லப்பட்டு அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு வருவது வழக்கமான ஒன்றாகும். இந்த பயிற்சியானது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தமர்வது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான ஒன்றேயாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இப்போது தன குடும்ப வாக்குத்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய தானங்களையும் பார்க்கிறபடியாலும் மேலும் பல வகையில் நன்மைகளே நடக்கப் போகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இப்போது குருபலம் வந்திருக்கிறது என்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறுவதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும், சொந்த வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ போன்ற அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும், வேலை இல்லாதவர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு கிடைக்கிறதற்கும், வெளிநாடு வேலை கிடைக்கிறதற்கும், அதன் காரணமாக உடன் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய கனவு நனவாகிறதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இதுவரையில் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், ஏற்கனவே செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும்,
வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அதிகரிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்தில் இந்த ராசிக்குண்டான இதர மற்ற கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வருமானம் 2-3 வழிகளிலே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. குரு பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் செய்தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்படைவதற்கும் 2-3 சொந்த தொழில்கள் ஏற்படுவதற்கும் வருமானம் மிகவும் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வந்திருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல தெளிவாகவும் காணப்பட்டு அனைத்து வேலைகளையும் உடனுக்குடன் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகிறதற்கும் வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகிறதற்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுக்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த 2ஆம் இட குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலே பல வழிகளிலே நன்மையாய்த்தான் செய்வாருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உங்கள் காட்டில் மழைன்னு கூட சொல்லலாமுங்க. எதை தொட்டாலும் வெற்றி தானுங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகிற காலகட்டமுங்க. நேர்மையான முறையில் எதை செய்தாலும் வெற்றி தானுங்க. அதாவது இனிமே வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இப்போது உடனடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 8-10-2024 முதல் 3-2-2025 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்கின்றபடியால் இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமாகவும் சிறப்பில்லாமலும் காணப்பட்டாலும் பிறகு வரும் 4-2-2025 முதல் 13-5-2025 வரையில் உள்ள 3 மாத காலங்கள் மீண்டும் சக்கை போடுங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை மாயவரம் அருகிலுள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் திருப்பரங்குன்றம் முருகரை தரிசனம் செய்து வருவதும் மேலும் பல வகையிலே நன்மை பயக்கிட வாய்ப்பு காணப்படுகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும். பவழம் புஷ்பராகும் அதிர்ஷ்ட கற்களாகும். ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும். பிரதி செவ்வாய்க்கிழமைகளிலே துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்திலே 2 விளக்கு போட்டு வழிபட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும். அதாவது கிருத்திகை 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4 பாதம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மட்டும் இந்த ரிஷபராசியிலே அடங்குகிறது. அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து பலவிதமான சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் தண்ட செலவுகளையும் பண விரயங்களையும் கொடுத்து வந்தார் என்றே தான் சொல்ல வேண்டும். கடன் ஏறினது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் இப்போது வருகிற 1/5/2024 என்று குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ஜென்மராசிக்கு வந்து சேருவது ஓரளவுக்கு நன்மை பயக்கிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது ராசியில் உள்ள குரு பகவான் 5ஆம் இடத்தில் உள்ள கேதுவையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் போன்ற முக்கியமான இடங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே நன்மைகள் நடக்கிறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அதிக சிறப்பையும் தரக்கூடும் என்பது தான் ஜோதிட விதி என்பதனால்
இப்போது ராசிக்கு வந்திருக்கும் குரு பகவானால் அதிக அளவிலே நன்மைகளே நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், ரொம்ப நாளாகவே நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்திருந்த முக்கியமான சில விஷயங்கள் இந்த சமயத்திலே உடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடக்கிறதுக்கும், உடல்நலத்திலே எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலும் வீற்றிருப்பதன் மூலம் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும், புதியதாக தொழில் வியாபாரம் வெளிநாட்டு தொடர்புடன் கூடியதாக ஏற்படுவதற்கும், அதன் காரணமாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய கவலைகள், குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து இப்போது நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே திடீர் தனப்பிராப்தி யோகம் காத்திருக்கிறது. அதாவது எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் பூர்வீக சொத்து பத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, நகை நட்டு சேர்க்கைகள், பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்படியாக எல்லா விஷயங்களிலுமே நன்மையாகவே நடந்து வந்துண்டிருக்கும் வேளையில் பிறகு வருகிற 8/10/2024 முதல் 3/2/2025 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இல்லைங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. மேலும் இந்த சமயத்தில் செலவுகள் 2 மடங்கு அதிகமாகிறதற்கும், வருமானம் பாதிப்படைகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே குரு பகவானின் வக்கர சஞ்சாரம் அவ்வளவாக நல்லதில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. படுத்தல்கள் பல விதத்தில் பல வழிகளில் படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து ஜென்ம ராசியிலேயே நேர்கதியில் சஞ்சரிக்கபடியால் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையில் உள்ள காலகட்டத்துக்கு மீண்டும் எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டுத் தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும், சாமி வேண்டுதல்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 4, 6, 8 அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும். புதன், வெள்ளி, சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வெள்ளை நிறம், நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். வைரக்கல் அதிர்ஷ்ட கல்லாகும்.
ஸ்ரீ மகாலட்சுமி அதிர்ஷ்ட தெய்வமாகும். வணங்க வேண்டிய கிரகம் சுக்கிரனாகும். பிரதி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவது நன்மை பயக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருச்சியில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்து வருவது மேலும் நன்மை பயக்கும். அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வரை மிதுன ராசியில் அடங்குகிறது. அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தானத்திலே இருந்து கொண்டு குரு பகவான் பல வகையிலே நன்மைகளையே செய்து வந்தார் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு உடன் வேலை கிடைத்தது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டதுடன் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை கிடைத்து அதன் காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியதாகவும் ஏற்பட்டதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. இப்படியாக எல்லா வகையிலும் யோகமாகவும் சிறப்பாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வந்துட்டு இருக்கும் வேளையிலே வருகிற 1/5/2024 அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடம் என்றும் விரயஸ்தானத்திற்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த விரய குருவின் காலத்திலே மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கும் முட்டுக்கட்டைகள் ஏற்படுவதற்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இழுபறியாகவே போகிறதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரியே போகிறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே தண்ட செலவுகள் நிறைவே ஆகிறதற்கும் பண விரயம் ஆகிறதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு படுத்துறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் வருமானம் குறைவாகும், செலவுகள் கூடுதலாகவும் ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த விரய குருவின் காலத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நலத்திலே கூட சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரே மந்தமாகும், குழப்பமாகும் காணப்பட்டு வருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இப்படி ஏதாவது வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது மன உளைச்சல்கள், மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், சில கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்துக்கு அவசியமில்லாமல் கூட அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட இப்போது மந்தமாகும், வருமானம் குறைவாகும், செலவுகள் கூடுதலாகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. நினைச்சபடி எதுவும் நடக்காமல் முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர சஞ்சாரத்திலே இருக்கும் காலமாதலால் இந்த 4 மாத காலங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாறுதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அடிக்கடி
வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது தடைபட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டு மிகவும் நல்ல திருப்பமாக அது அமைகிறதற்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவமாக நல்ல சம்பவமாக ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி ராசிக்கு 12ஆம் இடத்திலே, அதாவது 4/2/2025 முதல் 13/5/2025 வரையில் உள்ள ஒரு 3.5 மாத காலங்களுக்கு மீண்டும் சிக்கல்களாகவும் குழப்பங்களாகவும் பிரச்சனைகளாகவும் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இப்போது எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் கவலைகளையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செய்தி வரும் சொந்த தொழில் வியாபாரம் இப்போது மந்தமாகவும் வருமானம் குறைவாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 1, 5, 7, 9 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமைகளாகும். பச்சை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும். மரகத பச்சைக்கல் அதிர்ஷ்டக்கல்லாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும். வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும். திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது இந்த சமயத்திலே உங்களுக்கு நல்லது பயக்க அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகராசி நேயர்களுக்கு, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் கடகராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான கடகராசி நேயர்களுக்கு கடந்த 1 வருஷ காலமாகவே ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வீட்டிலிருந்து ரொம்பவும் படித்து வந்தார்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது கடந்த வருஷம் அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. கடந்த வருஷம் என்பது கடந்த குரு பயிற்சியிலேருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் தொட்டதெல்லாமே பிரச்சனையிலே தான் போய் விடிஞ்சதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. உடல்நலத்திலே கூட சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து போனது தான் மிச்சம் என்று சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலையில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தண்ட செலவு, வீண் பண விரயம் ஏற்பட்டு தான் மிச்சம் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி தான் காணப்பட்டு வந்துள்ளீர்கள் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடித்தமான்னு இல்லாதைக்கு ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போனது தான் கண்ட பலன் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டதுன்னும் சொல்ல இடம் இருக்கிறது. ஆனால் தற்போது வரப்போகும் குரு பயிற்சினால், அதாவது வருகிற 1/5/2024 அன்று ஏற்பட போகும் குரு பயிற்சி மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது தற்போது குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து சேருவது மிகவும் சிறப்பானதே ஆகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும்
எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவுமே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளைய மன வருத்தம் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்திலே வீற்றிருக்கும் குரு பகவான் அங்கிருந்து ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே நன்மைகள் தான் நடக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே குருபலமும் வந்திருக்கபடியால் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் இந்த சமயத்திலே வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதுவரை மந்தமாக இருந்து வந்த நீங்கள் இனிமேல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவுமே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதுவரை விட்டதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போது 2 மடங்காக பிடிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதுவரை வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்தில் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 2-3 வழிகளிலிருந்தும் வருமானம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த அனைத்து காரியங்களிலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் முற்றிலும் விலகி எல்லா காரியங்களுமே உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகை நைட்ட சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் பழைய கடன்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்திலே இப்போது அடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வழக்கு வியாஜ்யங்கள் ஏதாவது இருந்து வந்தால் வெற்றி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அரசியலிலே உள்ளவர்களுக்கு இந்த சமயத்தில் அடித்தது யோகம்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது எதில் நின்று போட்டியிட்டாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பட்டம் பதவியினை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றபடி குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் அந்யோன்யமாகவே காணப்பட்டு வரும் நேரம் இது என்று கூட சொல்ல இடமிருக்கிறது. மற்றும் ஏற்கனவே இருந்து வந்திருந்த மனக்குழப்பம் மனக்கவலைகள் இனிமேல் சுத்தமாக இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இனிமேல் நீங்கள் வச்சது தான் சட்டம்னு கூட சொல்லலாமுங்க. மேலும் இப்போது உங்கள் காட்டில் மழைன்னு கூட சொல்ல இடமிருக்கிறது. இப்போது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகவும் சிறப்பான யோகமான காலகட்டம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. புதிய ஒப்பந்தம் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வாழ்க்கையிலே மறக்க முடியாதபடிக்கு சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு லாபத்தான குரு பகவான் வக்கர சஞ்சாரத்திலே வருவதால் இந்த காலகட்டம் அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த சமயத்தில் எல்லா வகையிலுமே கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 மாத காலத்துக்கு படுத்தல்கள் பலவிதத்தில் படித்து தொலைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான புதிய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் இறங்காமல் இருப்பது சாலச் சிறந்ததாகிறது. பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரைக்கும் உள்ள ஒரு 3.5 மாத காலத்துக்கு மீண்டும் சக்கைப்போடு போடுவீங்க என்று தான் சொல்ல வேண்டும்.
மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் இதனை தான் சொல்ல வேண்டியதாகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 3, 5, 7, 9 ஆகியவை அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வெள்ளை நிறம், மஞ்சள் ஆகிய நிறங்கள் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். வெண்முத்து அதிர்ஷ்ட கல்லாகும். ஸ்ரீ வெங்கடாஜலபதி அதிர்ஷ்டமான தெய்வமாகும். வணங்க வேண்டிய கிரகம் சந்திரனாகும். இந்த சமயத்தில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். சிம்ம ராசி மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் சிம்ம ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த 1 வருஷ காலமாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வீற்றிருந்து பலவிதமான நன்மைகளைத்தான் செய்து வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது சென்ற குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும், அதாவது நீங்கள் பலவிதமான அதாவது பலவிதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்து வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அல்லது வீடு வாங்கி உடனே கிரகப்பிரவேசம், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்து நல்ல வருமானம் காணப்பட்டு வருவது, அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டில் சென்று வந்து அதனால் ஆதாயம் அடைந்தது, பெயர் புகழ் கௌரவம் அந்தத்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தி அடைந்து வந்ததுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. ஆனால் இப்போது வர இருக்கும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த 10ஆம் இட குரு கொஞ்சம் படுத்தலாகத்தான் காணப்பட்டு வருமுங்க, கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேணுமுங்க. இந்த 10ஆம் இட குரு வந்தவுடனேயே முதல் வேலையாக உங்கள் வேலையிலே உத்தியோகத்திலே கையை வச்சிடுவாருங்க. எப்படின்னா இந்த சமயத்திலே தேவையற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும், அடிக்கடி விடுப்பு எடுக்கிறதுக்கும், அதனால் மேலதிகாரிடத்தில் பாட்டு வாங்கிறதற்கும், வேலையை விட்டு நீக்கிறதற்கோ அல்லது நீங்களாகவே விட்டுட்டு வந்துடுறதுக்கோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இப்போது ஒரு சிலருக்கு இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கும், அதனால் இருக்கிறதும் போய் பறக்கிறதுக்கும் போய் திண்டாடுவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மந்தமாகவும் குழப்பமாகவே காணப்பட்டு வருவதற்கும், வருமானம் குறைவு, செலவுகள் அதிகமாகுவதற்கும், கடன் வாங்கித்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டியதற்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும், எதை எடுத்தாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 10ஆம் இட குருவால் தேவையற்ற வழக்கு வியாஜ்யங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது எதை தொட்டாலும் எதை பேசினாலும் தப்பாத்தான் போய் சேருவதற்கும், வில்லங்கத்திலே தான் போய் விடியதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீண் பழி, கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்திலே கூடுமான வரை மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேணுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரசியலிலே உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமாக தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க. ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமா சேர்ந்துண்டு மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
மேலும் இந்த காலகட்டத்தில் தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டியதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் தட்டி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உழைப்பு கூடுதலாகும், ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் திரைச்சல்கள் சற்று கூடுதலாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு குரு பகவானின் வக்கர சஞ்சார காரணத்தினால் இந்த காலகட்டம் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சமயத்தில் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து மிகவும் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து நல்ல வருமானம், கூடுதலாக வருமானம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்தில் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வாங்கியிருக்கும் கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் சரி, இந்த சமயத்திலே முழுவதுமாக அடைத்து விடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும். குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும், பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இந்த சமயத்திலே ஒன்று சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையிலே உள்ள ஒரு 3.5 மாத காலங்கள் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே, அதாவது 10ஆம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் சரியாக வராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிகப்பு, மஞ்சள், பொன்னிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். பவழம், மாணிக்கம் அதிர்ஷ்ட கற்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளாகும். வணங்க வேண்டிய கிரகம் சூரியனாகும். ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் மட்டும் இந்த கன்னிராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே ராசிக்கு அஷ்டமகுரு என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து ரொம்பவும் படித்து வந்தார்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. சென்ற குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உள்ள காலகட்டம், அதாவது கடந்த 8ஆம் இட குருவின் காலத்திலே உடல்நலத்திலும் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள், குறைபாடுகளையும் கொடுத்து நிறையவே வைத்திய செலவுகள் ஏற்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மனசளவிலே நிறையவே பாதிப்புகளை சந்தித்து வந்துள்ளீர்கள் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் தேவையற்ற சிக்கல்கள், அனாவசிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் தண்ட செலவுகள், வீண் பணம் விரயங்கள், வீண் வம்புகள் நிறையவே வந்து மன கஷ்டத்தையும் மன உளைச்சல்களையும் தந்தார்னு தான் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. ஒரு பக்கம் பண கஷ்டம் என்றும் இன்னொரு பக்கம் மன கஷ்டம் என்றும் இரண்டுமாக சேர்ந்து படித்தினதுக்கும் ஒரு அளவே இல்லாமல் போச்சுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ எதுவுமே நடந்தபாடு இல்லாமல் கிட்டத்திலே வந்து தட்டி போனதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் கடந்த அச்சம் உருவினால் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பலவிதமான தடைகள், முட்டுக்கட்டைகள் தான் வந்து சேர்ந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. இப்படியாக பல வழிகளிலே பல வகையிலே பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு வந்துருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வருகிற 1/5/2024 அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும்
எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் 9ஆம் இட குரு பகவான் அங்கிருந்து உங்களது ஜென்மராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் மேலும் பல வகையிலே மிக மிக நல்ல பலன்களாக நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இனிமே உங்கள் காட்டில் மழையினே தான் சொல்ல இடம் இருக்கிறது. குடும்பத்திலே பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது குருபலமும் சேர்ந்தே வந்திருப்பதால் தடைப்பட்டு வந்திருந்த கல்யாணம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கும், சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிகிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் மேலும் இந்த சமயத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதற்கும் திடீர் பணவரவு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய பட்டம் பதவி அப்படி தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பண நடமாட்டம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது இருந்து இருந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான விசேஷமான யோகமான காலம் இது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேரும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 9ஆம் இட குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது ஒரே மந்தமாகவும் குழப்பமாக தான் காணப்படுவதும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறது தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 4 மாத காலத்திலே உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது வருமானம் குறைவு, செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் எதிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பது தான் சால சிறந்ததாகிறது. மேலும் இந்த சமயத்தில் சிவனேன்னு வீட்டிலே இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையில் உள்ள 3.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாகதலால், அதாவது 9ஆம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாகதலால் இந்த காலகட்டம் மீண்டும் சக்கை போடும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் தடைப்பட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 2, 4, 6, 8
ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பச்சை வெளிர் நீலம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும். வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருப்பதி பெருமாள் தரிசனம் மிகவும் நன்மை பயக்கும். துளாராசி நேயர்களுக்கு, அதாவது சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் துளாராசியில் அடங்கும் நட்சத்திரங்களாகும். அன்பான துளாராசி நேயர்களுக்கு கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற முதல் நாள் வரைக்கும் உள்ள முதல் நாள் வரைக்கும் ஓராண்டு காலங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே வீற்றிருந்த குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலே பல வழிகளிலே நன்மையாகவே நிறைய செய்து வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்தேறியதென்றும், சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்து முடித்தாச்சு என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து அதன் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்றாகிவிட்டதெனவும் சொல்ல இடம் இருக்கிறது. ஏற்கனவே வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இந்த 7ஆம் இட குரு பகவான் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல வகையிலே உயர்வுகளை கொடுத்து வந்திருக்கிறார் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு சிலர் புதிதாக சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்து வருமானம் சிறப்பாகவே வந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்ததுன்னும் தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வந்திருந்ததென்னும், உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல விதமாக ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது வருகிற குரு பயிற்சி 1/5/2024 அன்று ஏற்படும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இப்போது கொஞ்சம் போராதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. இப்போது 5ஆம் இட சனி பகவான், 6ஆம் இட ராகு, 12ஆம் இட கேது, இவ்வாறான கிரக அமைப்புகளின்படி 8ஆம் இட குரு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. படித்தல்கள் பல வகையில் பல வழிகளில் படித்து தொலைகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போது உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஈடுபடும் எல்லா விஷயங்களிலுமே சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டுமாய் எச்சரிக்கப்படுகிறார்கள். மற்றும் இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் அங்கிருந்து ராசிக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் எந்த விதமான பெரிய அளவில் பாதிப்போ பிரச்சனையோ இருக்கவே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதனால் இந்த அச்சமய குருவை பற்றின பயமோ கவலையோ தேவையே இல்லை என்று தான் கூட சொல்ல இடம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மனசிலே இனம் புரியாத கவலைகள், இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மனத்தில் இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வீண் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமா தேடிண்டு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வருமானம் குறைச்சலாகும் செலவுகள் கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பண விரயம் ஆகிறதுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உழைப்பு கூடுதலாகும் ஊதியம் குறைச்சலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடன் ஏறுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அச்சம குருவின் காலத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் புத்தியே வேலை செய்யாமல் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலையே மாற்றம்
இப்படி ஏதாவது ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தாங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. யாருக்கும் முன்ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுவதோ அறவே தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். அரசாங்க தொந்தரவுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், அரசியலிலே உள்ளவர்களுக்கு பதவி இறக்கம் ஏற்படுவதற்கும், வீண் பழி பாவம் கெட்ட பெயர் தேடி வந்து சேருவதற்கும், உத்தியோகத்தர்களுக்கு வீண்பழி கெட்ட பெயர் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை, கவனம் தேவை. ஆனால் பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த சமயத்திலே எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், குறைபாடுகள், தொந்தரவுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், குடும்பத்திலே இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்திலே சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கடந்த காலத்திலே பிரிந்திருந்த கணவன் மனைவியோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே தேடி வந்து ஒன்று சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் இப்போது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையிலே உள்ள 3.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால், அதாவது அச்சம குருவாக 8ஆம் இட குருவாக திரும்பியும் வந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும். கவனம் தேவை, உஷார் தேவை. துளாராசிக்காரர்களுக்கு 2, 4, 6, 8 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமைகளாகும். மரகதம், வைரம் அதிர்ஷ்டமான கற்களாகும். பச்சை நிறம், வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். ஸ்ரீ மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாகும். வணங்க வேண்டிய கிரகம் சுக்கிரனாகும். கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் இந்த நன்மை பயக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் முடிய விருச்சிக ராசியிலே சேரக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து கொண்டு ரொம்பவும் தான் படுத்திட்டாருன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. படுத்தல்னா கொஞ்சம் நஞ்சம் படுத்தல் இல்லைங்க, ஏகப்பட்ட படுத்தல்கன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் உடல்நலத்திலே ஏகப்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் நிறையவே செய்ய வேண்டியதாக போச்சுதுங்க. மேலும் மனக்கவலைகள், மனக்குழப்பம், மன சஞ்சலங்கள், மன உளைச்சல்கள் இப்படியாகவே காணப்பட்டு வந்ததுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் அனாவசிய தேவையற்ற சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் நிறையவே அடிக்கடி வந்து போச்சுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு படித்தினதுக்கு ஒரு அளவே இல்லை என்னும் சொல்லலாமுங்க. மேலும் கடந்த வருஷத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் வந்து நடக்காமல் தட்டி போனது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் 6ஆம் இட குருவினால் அவஸ்தைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வந்தது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. இன்னும் பல விதத்திலே பல வழிகளிலே சோதனைகளையும் வேதனைகளையுமே கொடுத்து வந்தாருங்க. தண்ட செலவுகள்,
பண விரயங்கள் அதிகமாகவே ஆச்சுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் இப்போது வரப்போகும் குரு பயிற்சி, அதாவது வருகிற 1/5/2024 ஏற்பட போகும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலாபலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இப்போது வந்திருக்கும் 7ஆம் இட குரு பகவான் அங்கிருந்து ஜென்ம ராசி, 3ஆம் இடம், லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்வையிடுவதால் மேலும் பல வகையில் நன்மைகளையே செய்ய இடம் இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மற்றும் இப்போது குருபலமும் வந்திருக்கிறபடியால் தடங்களாகி வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிக்கு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது விடிவு காலம் பிறந்தாச்சின்னே கூட சொல்ல இடமிருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீண்ட நாளைய ஆசை, கனவு இப்போது நிறைவேறி நனவாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ஒரு சில உத்தியோகத்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலுமே சாதகமாகவும் வெற்றியுடனும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வழக்கு வியாஜ்யம் என்று ஏதாவது வந்துட்டிருந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சோண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பல சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2005 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 7ஆம் இட குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் அவ்வளவாக சிறப்பாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே சிறு தொந்தரவுகள், குறைபாடுகள், பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும், வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னும் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் கூட ஆகிறதற்கு அதிகம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் கூட கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இந்த சமயத்திலே ஈடுபடாமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. ஆனால் பிறகு வரும்
4/2/2025 முதல் 13/5/2025 வரைக்கும் உள்ள ஒரு 3.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 7ஆம் இடத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்தில் தடைப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும். பவழம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட கற்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும். வணங்க வேண்டிய கிரகம் செவ்வாயாகும். பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வருவது நல்லது. பட்டீஸ்வரம் துர்க்கையை சென்று தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரம் மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் மட்டும் இந்த தனுசு ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 1 வருஷ காலமாக கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி வரை ராசிக்கு 5ஆம் இடத்திலே வீற்றிருந்த குரு பகவான் பல வகையிலே பல வழிகளிலே நன்மைகளையே செய்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறியதென்றும் வேலை தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்ததென்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து உடன் கிளம்பி போயாச்சு என்றும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து தேவையான இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டதென்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் கடந்த 5ஆம் இட குருவின் காலத்திலே ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு கட்டி அல்லது வீடு வாங்கி உடன் கிரகப்பிரவேசம் செய்து முடிச்சாச்சு இதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகமாகவே காணப்பட்டு வந்திருக்கிறது என்றும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. இப்படியாக மேலும் பல வகையில் நல்ல பலன்களாக நடந்து வந்துண்டிருக்கும் வேளையில் இப்போது வருகிற 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த 6ஆம் இட குருவினால் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பண விரயம் ஏற்படுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைபாக்கியர்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலந்தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் சுப செலவுகள் தான் அதிகமாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. இந்த 6ஆம் இட குருவின் காலத்தில் படுத்தல்கள் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம்ங்கிறதுனால உஷாராகும் எச்சரிக்கையாகும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த ஒரு காரியமானாலும் ரொம்பவும் சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகிறது. எதுவாக இருந்தாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் மனசிலே ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில்
உறவினர்கள் நண்பர்களிடையே வீண் மனத்தாபங்கள் விரோதங்கள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வீண் பழி, வீண் கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம் முதலியன தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவைப்படுகிறது, எச்சரிக்கை தேவைப்படுகிறது. இப்போது குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலை தான் காணப்பட்டு வருகிறது. மேலும் சுக சௌக்கியங்கள் குறைவதற்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கின்னு போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறதுக்கும் உத்தியோகத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டத்திலே யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ தேவையே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்தில் சுலபமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட மிகுந்த சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் முழுசாக முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலே வேலை கிடைச்சி போவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வந்தாலும் போக முடியாதபடிக்கு சில தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. இருந்தாலும் ஒரு பகவானின் அருள் பார்வைகள் ராசிக்கு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறபடியால் எந்த ஒரு பிரச்சனையானாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி போய்விடும். அதனால் எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வருகிற 8/10/2024 முதல் 3/2/2000 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு 6ஆம் இட குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த 4 மாத காலங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாற்றங்களை காணலாம் என்று தான் சொல்ல இடமிருக்கிறது. அதாவது இப்போது எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நன்மையாகவே நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், தடைப்பட்டு வந்திருந்த சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம் பழைய இப்போ தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையிலும் உள்ள 3.5 மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவுமே காணப்பட்டு வருவதுதான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 8, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மஞ்சள் நிறம், பொன்னிறம் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். கனக புஷ்பராகும் அதிர்ஷ்ட கல்லாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும். வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும். பிரதி வியாழனன்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தெய்வம் போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும். இந்த முறை பழனி முருகரை தரிசனம் செய்து வருவது மிகவும் சிறப்பை பயக்கும். மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்களாகும். அன்பான மகர ராசி நேயர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக 4ஆம் இடத்திலே வீட்டிருந்த குரு பகவான் பெரிசா ஒன்றத்தையும் செஞ்சிடலேன்னு சொன்னாலும் பெரிசா ஒன்றத்தையும் கெடுக்கலேன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது கடந்த 2 வருஷமாகவே ஒன்றும் சரியாகத்தான் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஏன்னா முதல்ல 3ஆம் இட குரு ஒன்றும் சரிப்படாதுங்க, அப்படித்தாங்க இருக்கும்னு சொன்னானுங்க. பிறகு 4ஆம் இட குரு வாச்சியதுங்களே நாய்படாத பாடுன்னானுங்க.
இப்படியே 2 வருஷமாக எந்த ஒரு முன்னேற்றமோ வளர்ச்சியோ இல்லாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருக்க வச்சுட்டாருங்க. தவிர முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்ந்தது என்னமோ வாஸ்தவம் தானுங்க. மற்றும் உடல்நலத்திலே பலவிதமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாக சந்தர்ப்பம் வந்து சேர்ந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போனது தான் மிச்சமாச்சதுங்க. மற்றும் குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லாமல் ஒரே குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் மனக்கவலைகளாகவுமே காணப்பட்டு வந்ததுன்னு கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மற்றும் கையிலே பணம் இல்லாமல் கடன் வாங்கித்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டிய காரணத்தினால கடன் அதிகமாக போச்சதுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. இப்படியே தான் 2 வருஷமாக போனாலும் இப்போது வருகிற 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணியத்தானத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசி பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்க்கிறபடியால் மேலும் பல வகையிலே நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது குருபலமும் வந்திருப்பதால் உடனடியாக கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிரகப்பிரவேசம் இன்னும் பல வகையில் அவரவர்களின் வயசுக்கேற்றவாறு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லத்தான் இடம் இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போது உடல் நலத்திலே எந்த பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளைய ஆசை கனவு நிறைவேறுவதற்கும் நனவாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த 5ஆம் இட குருவினால் அதிகபட்சமான நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வழக்கு வியாஜ்யம் என்று ஏதாவது இருந்து வந்திருந்தால் வெற்றி நிச்சயம்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே புதியதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் அதாவது விருதியாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் காலம் இது என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் விலகி இருந்த கணவன் மனைவி அல்லது யாராவது உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே ஒன்றாக சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே இந்த சமயத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்படியாக பல வகையில் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவுமே காணப்பட்டு வந்துன்னு இருக்கும் வேளையில் வருகிற 8/10/2024 அன்று குரு பகவான் வக்கர சஞ்சாரத்திலே ஈடுபடுவதால் அது முதல் 3/2/2022 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் செலவுகள் கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே முயற்சிகளில் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் போகிறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போகிறது தான் சந்தர்ப்பம் இருக்கிறது.
புதிய முயற்சிகள் எதிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரைக்கும் உள்ள 3.5 மாத காலத்துக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகிய ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிகுந்த சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்திலே குடும்பத்தில் பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் வெளிநாட்டு தொடர்பேட்டு கூட்டுத் தொழில் ஆரம்பிப்பதற்கும் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 5, 6, 8 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும். புதன்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதம் வைரம் நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும். வெள்ளை நிறம் பச்சை நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும். இந்த காலகட்டத்தில் ஒரு முறை ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது மேலும் பல வகையிலே நன்மை பயக்கும். கும்பராசி நேயர்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் வரை கும்பராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீட்டிருந்து கொண்டு பல வகையிலே பல வழிகளிலே படுத்தி வந்துள்ளார்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த ஒரு காரியம் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போனது என்னே தான் சொல்ல வேண்டும். பலவிதமான தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் தொட்டதெல்லாம் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் தொந்தரவுகளிலும் போய் மாற்றிண்டு அவஸ்தைப்பட்டது தான் மிச்சம்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. கை கேட்டினது வாய்க்கு எட்ட பல விஷயங்கள் மற்றும் பல விஷயங்கள் கை கேட்டினது வாய்க்கு எட்டாமல் போனதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. உடல்நலத்திலும் கூட அடிக்கடி ஏதாவது சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மேலும் கையிலே இருந்த பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் கையில் இருந்த நல்ல வேலையும் கையை விட்டு போனதுன்னும் வேறு வேலை இன்னும் கிடைக்கவே இல்லைன்னும் சொல்ல வேண்டியதாகிறது. எல்லா விஷயங்களுமே கிட்டத்தில் வந்து தட்டி போனது தான் கண்ட பலன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்தும் கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் சிக்கல்கள் தேடி வந்து சேர்ந்ததுன்னும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து போனதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இருந்த பட்டம் பதவியும் பறிபோனது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் கடந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருகிறது என்னும் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போனது தான் கண்ட பலனும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. குடும்பத்திலே குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மனக்கவலைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வந்ததுன்னும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்ந்ததுன்னும் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. ஆனால் இவை யாவுமே வருகிற 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து சேருவதிலிருந்து மிகவும் சிறப்பான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இப்போது 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் குரு பகவான் அங்கிருந்து 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறபடியால் மேலும் பல வகையில் முன்னேற்றமும் சிறப்பான ஒரு போக்கேவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது விமோச்சனம் கிடைக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்பெறுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருக்கும் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு
ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலர் சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்திலே புதியதாக சொந்த தொழில் இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இதர மற்ற கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலேயே வைத்திருப்பதால் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இதுவரை தடங்களாகி வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இப்போது நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த 4ஆம் இட குருவால் 4 பக்கத்திலிருந்தும் நல்லதே நடக்கிறதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வழக்கு வாக்கியம்னு ஏதாவது இருந்து இருந்தால் இந்த சமயத்திலே வெற்றி நிச்சயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய ஆசை கனவு இந்த சமயத்திலே நிறைவேறுவதற்கும் நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. இவ்வாறாக எல்லா வகையிலுமே நல்லதாகவே நடந்து வந்து இருக்கும் வேளையிலே பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 4ஆம் இட குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்ய இருக்கின்றபடியால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் மன உளைச்சல்களாகவும் மன கவலைகளாகவும் காணப்பட்டு வருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரைக்கும் உள்ள 3.5 மாத காலத்துக்கு குரு பகவான் வக்கரத நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 3, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதம் நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும். பச்சை நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும். பிரதி சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவது நல்லது. ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி வரை நட்சத்திரங்கள் வரையில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு அடங்கக்கூடியதாகும். அன்பான மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக, அதாவது கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வீற்றிருந்து கொண்டு பல வகையிலே பல வழிகளிலே பலவிதமான நன்மைகளை செய்து வந்தார்னே தான் சொல்ல வேண்டும். பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியையும் தந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சித்த அனைத்து விதமான காரியங்களும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறியதுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் கடந்த 2ஆம் இட குருவின் காலத்தில் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் நடத்தி முடித்தாச்சுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து நல்லபடியாக நடந்து வருதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறியதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் கடந்த 2ஆம் இட குருவின் காலத்திலே உங்களது நீண்ட நாளைய ஆசை கனவு நிறைவேறி நனவானதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. இப்படியாக எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாக நடந்து வந்துண்டிருக்கும் வேளையிலே வருகிற 1/5/2024 அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க.
அதாவது இந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், மன உளைச்சல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதுவரைக்கும் இருந்து வந்த குருபலமும் இப்போது இல்லாமல் போனது தான் மிச்சமாச்சுதுங்க. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், சிறு பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், கை கால்கள் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, பிளட் ப்ரெஷர், சர்க்கரை, இப்படியாக சில புதிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் அனைத்தும் குணமடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இப்போது 3ஆம் இட குரு அங்கிருந்து ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்க்குறபடியால் எல்லா பிரச்சனைகளையுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரியே போய்விடும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதனால் இந்த சமயத்தில் பெரிசாக எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனதளவில் ஏதாவது ஒரு குழப்பம், கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தாக வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த சமயத்திலே இதுவரைக்கும் இருந்து வந்த குருபலமும் இல்லாமல் போனதினால் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போதெல்லாம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்ல வேண்டும். மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இந்த சமயத்தில் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட மந்தமாகும், வருமானம் குறைவாகும், செலவுகள் கூடுதலாக நடக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. செய்து வரும் தொழில் வியாபாரம் மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வரும். ஆனால் இவை யாவுமே வருகிற 8/10/2024 முதல் 3/2/2025 வரையில் உள்ள 4 மாத காலங்களுக்கு தலைகீழாக மாறிடும்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த காலகட்டம் குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த 4 மாத காலங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சமயத்திலே எல்லா வகையிலுமே மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தடைப்பட்டு வந்து கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் கூட இந்த சமயத்திலே நடக்கிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும், நினைத்தது நினைச்சபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும்,
நீண்ட நாளே மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரையில் உள்ள 3.5 மாத காலத்துக்கு மீண்டும் நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் மீண்டும் பழைய குருடி கதவு தரவடி என்கிற கதையாகத்தான் போகப் போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிகப்பு நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். பவழம் கனக புஷ்பராகும். அதிர்ஷ்ட கற்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ குரு பகவானாகும். ஒரு முறை ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது. இதுவரை குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் முதல் வார ராசி பலன்களை பார்க்கின்றோம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.